உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் ராம்ப்ளர். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த விளாக்கில் எந்த இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ணூரில் இருக்கிற பையம்பலம் பீச்சை பற்றி தாங்க இந்த விளாக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணூரில் ரொம்ப முக்கியமான 5 சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அந்த 5 டூரிஸ்ட் பிளேஸில் ஒன்று தாங்க இந்த பையம்பலம் பீச். கேரளா பொறுத்தவரை எப்போவுமே கடற்கரை அழகு தாங்க. அந்த அழகான கடற்கரையில் ஒன்று தாங்க இந்த பையம்பலம் பீச்சு. இந்த பீச்சில் ஸ்பெஷல் என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னிற மணல். ஈவினிங் வாக்கிங் போக ஒரு 4 கிலோமீட்டருக்கு கடற்கரை ஓரத்திலே நடைபாதை இருக்குங்க. இந்த கடற்கரை எல்லாவற்றிலும் கிரீடம் வச்சா போல் இருக்கிறது இந்த கடற்கரையிலேருந்து பார்க்கக்கூடிய சன்செட்டு. கேரளா கவர்மெண்ட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிற கடற்கரைகளையே பெரிய சுற்றுலாத்தலம் மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க. உதாரணம், தமிழ்நாட்டில் இதை விட அழகான பீச்செலாம் இருக்குங்க. ஆனால் அந்த பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இந்த பீச்சை விட அழகான பீச்சு அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னா, ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் அரியமான் பீச்சுன்னு ஒன்று இருக்குங்க. எனக்கு தமிழ்நாட்டில் பிடித்த பீச்சில் அந்த அரியமான் பீச்சும் ஒன்று. அந்த பீச்சில் இருக்கிற பரந்த மணல், அப்புறம் பார்த்திங்கன்னா கிளியர் கிறிஸ்டலான தண்ணீர், அங்கே கடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த அரியமான் பீச்சை மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு அழகான பீச்சுங்க. யாரெல்லாம் அரியமான் பீச் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேரளாவில் புகழ்பெற்ற கடற்கரைகள், அதாவது இன்டர்நேஷ்னல் பீச்சுன்னு சொல்லக்கூடிய நிறைய பீச் இருக்குங்க. குறிப்பாக திருவனந்தபுரத்தில் இருக்கிற கோவளம் பீச்சு, திருவனந்தபுரத்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வர்க்கலா பீச்சு. இந்த பீச்செல்லாம் எவ்வளோ பிரபலம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கண்ணூரில் இருக்க பீச்சை பாருங்கள். இங்கே சுத்தமான மணல், சன்செட்டு, இதை வச்சே இந்த பீச்சை ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க கேரளாவோட ஸ்பெஷல். நான் கண்ணூர் வந்ததும் ஃபஸ்ட்டு இந்த பீச்சுக்கு தான் வரணும் அப்படின்னு பார்த்தேன். அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தவங்க இந்த பீச்சுக்கு ஈவினிங் போங்க, அப்போ தான் சன்செட் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்ததும் கண்ணூர் கோட்டை பார்த்துட்டு 2வது பீச்சுக்கு வந்திருக்கேங்க. வாங்க, அந்த பக்கம் கடலுக்குள்ளே கல்லுகள் போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே போய் பார்க்குற மாதிரி. வாங்க அந்த இடத்த பார்ப்போம். சன்செட் ஆக ஆக அப்படியே கடலோட கலரே மாறுது பாருங்கள். இங்கே கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் கல்லுகள் போட்டு வச்சுருக்காங்கங்க, உள்ளே போய் பார்க்குற மாதிரி. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் லைட் ஹவுஸு. இது கண்ணூர்லேயும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஆனால் இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த பீச்சில் நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண அலைபாயுதே படத்தில் ஷாலினியை திரும்ப மாதவன் பார்க்க வருவார் இல்லையா, அந்த சீன் இந்த கல்லுகள் மேலே தான் எடுத்திருக்காங்க. ஷாலினி மெடிக்கல் கேம்பில் இருப்பாங்கள்ல, அந்த சீன்லாம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இந்த கல்லுகளில் நடக்கும்போது கவனங்க. மொபைல் ஃபோனோ செருப்போ உள்ளே விழுந்துட்டா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் குழந்தை கையில் மொபைல் கொடுத்துருக்குறாரு. அந்த குழந்தை அந்த கல்லுகளுக்கு உள்ளே போட்டுட்டு ஒரு மணி நேரமாக எடுக்க முயற்சி பண்ணார், அது எடுக்க முடியலை. சன்செட். Last time we talked, you had nothing to say. You chose to walk, give what we had away. I hope you get what you're looking for, but babe, with me, you close the door on everything we could have been. Sunset ஆனது இந்த இடமே இருட்ட ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பையம்பலம் பீச் பார்த்தோம். இனி அடுத்து இன்னொரு பீச், ஒரு சூப்பரான பீச், முப்பிலங்காடு பீச். இப்போ அடுத்து அந்த பீச்சை போய் பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்ணூர் விளாகில் 2வது பார்க்க போகிற பீச்சு முப்பிலங்காடு பீச். ஆசியாவிலே ஸ்பெஷலான பீச்சுங்க இது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பீச் மணல்லையேங்க ஒரு 4 கிலோமீட்டருக்கு நம்ம ட்ரைவ் பண்ணலாங்க. காரோ, பைக்கோ, பஸ்ஸோ எது வேணாலும் ட்ரைவ் பண்ணலாம். மற்ற பீச் மாதிரி இங்கே டயர் பதியாதுங்க. முப்பிலங்காடு கடற்கரைங்க ஆசியாவிலே மிக நீளமான டிரைவிங் கடற்கரை இதுதாங்க. இந்த பீச் கண்ணூரில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும், தலச்சேரியிலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த கடற்கரை இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்க ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி 15 கிலோமீட்டர் தூரங்க முப்பிலங்காடு பீச் வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு பாதை போகும், உள்ளே போகணும். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் பீச்சுக்கு நடக்கணுங்க. போகிற வழியில் ஒரு ரயில்வே கேட்டு. ஏற்கனவே பார்த்தா பையம்பலம் பீச் ஈவினிங் பார்க்க போனோம் சன்செட்டுக்காக. இங்கே அப்படி இல்லைங்க. இந்த டிரைவிங் பீச்சை பகலில் தான் பார்க்க போகணுமா, இப்போ மதியம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரளாவில் சொன்னேன் இல்லையா, எங்கே பார்த்தாலுமே இந்த ஃபுட்பாலுக்கான டிஜிட்டல் போர்டு தாங்க நிறைய இருக்குது. நம்ம நெடுங்காயம் பிளாக்லேயே பார்த்தோம், ட்ரைஃபிள் ஏரியாவிலேயே இந்த போர்டு வச்சுருந்தாங்க. கேரளா பீப்புளெலாம் ஃபுட்பால் லவர் போல். ஒரு 1.5 கிலோமீட்டருங்க ஃபுல்லாக நடந்து வரணும். முப்பிலங்காடு பீச் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸு, சோகம் என்னென்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி அலை அதிகமாக அம்பி, அலை அதிகத்தினால இந்த மணலில் இப்போ கார் ஓடுது, பஸ் ஓடுறதை நம்ம பார்க்க முடியாதான். இப்போ பாருங்கள், இந்த இடம் தாங்க. மற்ற பீச்சில் டயர் மணலுக்குள்ளே போகுங்க, இங்கே அப்படி இல்லவே இல்லை. இனி எவ்வளோ லோடாக இருந்தாலுமே நம்ம ரோட்டில் போன மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மெயின் ரோட்டில் வச்ச மாதிரி போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், 20 கிலோமீட்டர் தான் போகணும் அப்படின்னு. மலையாளத்தில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முப்பிலங்காடு பார்க்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி தண்ணீர் அதிகம் வாங்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணூரில் இருக்கிற 2 ஃபேமஸான பீச் பற்றி இந்த விழாக்கில் பார்த்தோம். கண்ணூரில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குதுங்க. கண்ணூர் கோட்டை, அரைக்கல் மியூசியம், கண்ணூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வருஷத்தில் 28 நாளுமே திறக்கக்கூடிய கொட்டீர் சிவன் கோவில், பர்சினி கடவு, இப்படி கண்ணூரில் இருக்கிற இடங்கள் எல்லாமே நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். யார் பார்க்க விருப்பம்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்ணூர் பீச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன்.